அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களே, கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்லுணக்கத்தை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். குரோதி வருடம் ஆனி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரைக்கும் உள்ள காலம்தான் இந்த ஆனி மாதம். வசந்த காலம்னு பேர். அடிக்கிற வெயிலெல்லாம் குறைஞ்சி போய் நல்லா குழுன்னு இருக்கணும். அந்த காலத்தில் கிரகணங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அந்த மாதிரி அமைப்புலாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி கிரகணங்கள் ஆனி மாதம் தான் சூரியன் மிதுனத்தில் இருப்பார். அவர் கூட யாருக்கானா சூரியன் புதன் இருப்பாங்க. சூரியன் புதன் சுக்கரன், சூரியனோட புதன் சுக்கரன் இருப்பார். ஆனி மாதம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். கேது எப்போதுமே கண்ணியில் இருக்கார். இப்போதைக்கு அவர் நகரதில்லை. குரு ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்தில் குரு இருக்கும்போது செவ்வாய் மாத கடைசியில் தான் அங்கே வருவார். இப்போதைக்கு வரப்போவதில்லை. ஆனி மாத கடைசியில் தான் வருவார் செவ்வாய் 27ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி அந்த சூரியனோட மிதுனத்துக்கு சூரியனோட இருக்கிற புதன் சுக்கரனும் மெதுவாக கடகத்தை வந்துடுவாங்க. சுக்கரன் முதல்ல வருவார். சுக்கரன் கடகத்தை வந்துடுவார். அதுக்கு பிறகு அதாவது 23ஆம் தேதி ஆனி 23ஆம் தேதி அதாவது ஜூலை 7 அன்னைக்கு கடகத்துக்கு வந்துடுவார் சுக்கராச்சாரியார். அதற்கு பிறகு ஒரு 11 நாள் கழித்து புதனும் வந்துடுவார். இந்த சுக்கரனும் புதனும் ரெண்டும் பிரியாது ஒன்றா இருந்து பண்ணியிருந்தால் தான் நமக்கு சௌரியமான வாழ்க்கை கிடைக்கும். பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா த்ராட்டில் விட்டுட்டு இந்த வர நான் பார்த்து கொஞ்சம் வெளியில் ஒர்க்கு இதை பார்த்து சொல்லிட்டு விட்டுட்டு போனால் நம்ம கதை கந்தரோலம் ஆகிடும். அதனால தான் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அந்த சூரியனை த்ராட்டில் விட்டாங்க. அந்த ராகுக்கு கேந்திரம், அதே மாதிரி கேதுக்கு கேந்திரம் சூரியன். எப்போதுமே கேந்திரத்தில் மட்டும்தான் யோகங்கள் வரும். யோகங்கள்ன்றது உங்களுக்கு வேணால் சுகமாக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். 2 வித யோகங்கள் இருக்குது. அபயோகம்னு ஒன்று இருக்குது. அது யோகங்கள் நமக்கு அவயோகம் மாறிடும் அந்த காலத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு பக்கத்தில் போய் எரிஞ்சுட்டு பக்கத்தில் இருந்து சுடுறதே கொதிக்கிறதேன்னா நம்ம அங்கே தான் போவோம், விலைக்கு தான் வரணும். விலக முடியுமா? அதே மாதிரி நாடு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாடு நம்ம மக்கள் நம்பி வாழ்ந்துருக்கோம். இந்த நாடு எப்படி ஆக போகுதுன்னா ஒரு நிலைமைக்கு ஒரு ஏற்படுறதுக்கு ஒரு ஸ்திரமான அரசு வரத்துக்கு என்ன முயற்சிகள் உண்டோ பழையன கலைந்து புதிய தோற்றம் அடிக்க மாதிரி ஒரு அமைப்புகள் வரும். அப்போ தான் வியாபாரம் பண்ண முடியும், நம்பி முதல் போட முடியும், நம்பி வாழ முடியும். நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏதமாக பாத்திரமாக எல்லாரும் இருக்க முடியும். உறவுகள் மேம்படும். நல்லது கொள்ளாத சதித்து கொண்ட கதைகள் நடக்கணும் இல்லையா? அதே மாதிரி அதனால் ரிஷபத்துக்கு செவ்வாய் ஆனி மாதம் 27ஆம் தேதி தான் போகிறார். கடைசியில் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம தொல்லையில் இந்த வருஷம் ராஜா குரோதி வருஷத்துக்கு ராஜா அவர் தான். அந்த ராஜான்னா எப்படி இருப்பார்? சாத்தியமான ஒரு ஆள் ராஜா வந்தான்னா முட்டாளாகிடுவீங்க, புரியுங்களா? அதே சாணக்கியன் அடிச்சு நெருக்கு வந்த பிறகு உதவாயின பிறகு ராஜா மாதிரி பண்ண பிறகு புத்திசாலியில் பண்ணான். ஒன்றுமே பண்ண முடியல எதுவுமே. அதே மாதிரி நிலைக்கு தகுந்த மாற்றிக்கணும். சனீஸ்வரன் 4ஆம் தேதி அதாவது ஆனி 5ஆம் தேதி கும்பத்தில் இருக்க சனீஸ்வரன் வக்கரமாவார். வக்கரமானான்னா உடம்பில் வலு போயிடும். தேகபலம் போச்சுன்னா நோய்கள் வரும், மனவியாதி வரும், செல்லா வியாதியும் வரும், உறவுகள் கெடும், ஒருத்தனுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது, ஜீவனத்துக்கு வளர்ச்சி வாங்க முடியாது. இப்படி எல்லாம் மருந்துக்கும் அதுக்கும் கேவலமான ஒரு இதுக்கும் போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சுன்னா உடம்பை எப்படி பாதுகாக்கிறது? முடியாது இல்லையா? அந்த நிலையில் வரும்போது தான் நமக்கு நல்லது நடக்கும். சனீஸ்வரர் கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்றால் தான் முட்டாள்கள் இல்லாத சமுதாயம் உண்டாகணும்னா கொஞ்சம் நம்ம அந்த சாத்தியமாக இருந்தால் தான் முடியும். சாத்தியம் இருக்கும்போது தான் மூளையே வேலை செய்யும். அதனால் ரொம்ப சிறப்பான அம்சம் அது. இந்த காலத்தில் வரும்போது எதுவுமே உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாத பாயிண்ட் இருக்குது. அத்தனையும் போய் அதெல்லாம் அந்த பீட் ட்ராகர் போட்ட மாதிரி ஒரு அளவு நம்மளும் வாழ முடியும். எல்லாருமே ஆயுதம் தேங்கி நாட்டில் வாழ முடியுமா? கத்தி கவடா வச்சுட்டு எல்லாருமே இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வாழ முடியுமா? வியாபாரம் பண்ணால் 4 காசு வரணும். புணத்தை பிடிங்கின்னு போய் அது நாசம் பண்ணிட்டு இதை பொய்ஸ்லாம் போட்டுட்டு தொல்லை பண்ணிட்டு வாழ விடாத சமுதாயத்தில் அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? இந்த மாதம் அந்த முடிவு வரும் சொல்லி அடுத்தது ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகமும் சிம்மமும் எப்போதுமே ராஜாக்கள். சந்திரனுக்கு ரொம்ப வேண்டியவர் செவ்வாய். அவர் இந்த வருஷம் ராஜா, குரோதி வருஷம். எப்படி இருந்தாலும் மதிகாரகன், மதியை பயன்படுத்துகிறவன் எப்படிலாம் அனுபவிக்கிறான்றது எந்த நிலத்தில் எல்லா காலத்திலும் கடகத்தால் முடியும். கடகத்தை முக்கியமானவர் செவ்வாய். அவர் வீட்டிலேயே 10ஆம் வீடு ஜீவன கர்மஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கார். ஆனி மாதம் 27ஆம் தேதி தான் தட்டு விட்டு நகர்ந்து பாக்கியஸ்தானில் உட்காந்துருக்கு. அந்த சனீஸ்வரர் 9ஆம் வீடாக 10ஆம் வீட்டில் உட்காந்துருவார். அந்த சனீஸ்வரர் மேஷத்தில், கடகத்து 10ஆம் வீடு மேஷத்தில் உட்காந்துருக்கு சனீஸ்வரர். செவ்வாய் மெதுவாக அங்கே போகிறார். கடைசி தான் அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார்.
இந்த வருஷம் ராஜா ஒரு குறையும் இல்லை. அதே சமயத்தில் அந்த சூரியன் மிதுனத்தில் உட்காந்துருப்பார், கடகத்து அயனசேன போகத்தில் உட்காந்துருப்பார். செவ்வாய் உட்காந்துருப்பார். அதனால் இத்தனை மாதிரி குரு லாபஸ்தானில் உட்காந்துருப்பார். குரு லாபத்தில் தனியாக உட்காந்துருந்தார்னா கடகத்துக்கு 6ஆம் வீட்டு அதிகாரி கடகத்துக்கு லாபத்தில் உட்காரும்போது கடன் அதிகம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு எண்ணம் தோணும். ஆனால் இதில் என்ன ஆச்சரியன்னா புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருந்து அயனசேன போகத்தில் போய் உட்காந்துருவாங்க. அப்போ அயனசேன போகன்றது 3 விதமான செயல்பாடுகள் கொண்டது. அயனம்ன்ற நல்லா சம்பாதிக்கிறது, ஜீவனத்துக்கு உண்டான வழிகள் ஆச்சா. சயனம் நல்லா திருப்தியாக எந்த விதமான பிரச்சனையில் நல்லா தூங்குறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறது. போகம் நல்லா திருப்தியாக அனுபவிக்கிறது, கவலையே படுறதில்லை எப்படி போனாலும். இந்த 3மே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து வந்து கூத்தடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதம் சூரியன் அங்கே தான் இருப்பார். கடகத்துக்கு அயனசேன போகஸ்தலம் மிதுனத்தில் தான் சூரியன் உட்கார்ந்து இருப்பார். ஆனி மாதம் இல்லை, என்ன யோகம் இருக்குது. சுக்கிரனோட மாளவியா யோகம், புதனோட புதாதித்ய யோகம், புத்தி தான் அங்கே தான் இருக்குது. இதையும் சேர்ந்துட்டு கொடுத்துட்டுருக்கு. மறைமுகமாக கொடுக்குறாரு. எதுவுமே மறைமுகமாக கொடுக்கும்போது சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் மாதிரி வந்து காரி சாட்சின்னு போயிடலாம். லூஸ் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா ஆபத்து. இதெல்லாம் நிறைய இந்த கடகம் பாருங்களேன், இந்த மூளையோட இந்த மாதம் அதை தனக்கு சாதகமாக அமைச்சிக்கிற உண்டான எப்படி பண்ணுறது பாருங்க. சந்திரனாச்சே, அவரோட மூளை எல்லா காலத்தையும் எப்படிலாம் பண்ணாமல் திருசமன் சொல்லுவாங்க, திருசமன் அந்த மாதிரி எப்படிலாம் பண்ணிக்கணுமோ பண்ணிப்பார். ஆனால் ஒரு நாளும் கோவதாவை படத்தை பண்ணவே மாட்டார். சந்திரனுடைய இயற்கை சமய நட்சத்திரங்களில் உங்களுக்கு தெரியும் அஸ்தம், இன்னொன்று தெரியும் எல்லாம் பகவான் சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லாம். இன்னொன்று வந்து ரோஹிணி, கேட்கவே வேண்டாம். கிருஷ்ணா இது பாருங்க எப்படி இல்லை, தனக்கு சாதகமாக எப்படிலாம் வச்சுக்கிறோமோ அது வச்சுட்டு இருக்கு. ஏன்னா உலகத்தில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்தால் தான் எனக்கு நான் அனுபவிக்க முடியும். நீ வாட்டு அடித்தடி கோபத்தால் பண்ணிகிட்டே இருந்தாச்சுக்கோ, உன்னை கைட்டு விட்டு முட்டை விட்டுட்டு நான் வாட்டு போயிட்டு கொல்ல போயிடுவேன். ஏன்னா நான் அனுபவிக்கிறதுக்கு தடையாக இருப்பீங்க, நான் வெளியில் அனுபவிச்சுட்டுருக்கேன். கவலையே இல்லை எனக்கு. ஐயோ சனீஸ்வரர், இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு சனீஸ்வரர் தான் பொண்டாட்டி, கலத்திரன் பேர். பொண்டாட்டின்னு சொல்கிறேன் என்னன்னா கலத்திரன்னு சொல்லக்கூடியது. அது ஒன்றா யூஸ் பண்ணுறீங்க. ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி போத்தியன்ஸ், அவங்களுக்குள்ள என்னென்ன உண்டோ கர்மங்களை பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். அது ஐடியா கொடுக்கணும், இல்லை ஷேர் பண்ணிக்கணும், இதை வந்து பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணுறது தான் குடும்பம் நடத்த முடியும். அப்போ தான் குழந்தை குட்டி வாங்கின பின்னாடி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அந்த சம்மந்தப்பட்ட அப்பா அம்மா தவா மாமனார் மாமியார் அது மச்சான் மரும் இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது குடும்பத்தில். இட்டேத்தி மாதிரி அதெல்லாம் போனால் கூட அது தொடர்புள்ள விஷயங்கள்லாம் எப்போது தொடர்ந்து இந்த செயின் மாதிரி நிற்காயிருக்கும் எப்போதுமே. அதுதான் அது பாரம்பரிய கலைகள் சொல்லக்கூடிய பாரம்பரிய சம்பிரதாய சாஸ்திரம். இதெல்லாம் தயவுசெய்து மறுபடியும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இருந்தாலும் அதை பண்ணும்போது தான் ரொம்ப சந்தோஷம், நல்லது. அப்போ தான் நிறைய வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும், கெடுதலே வராது. அதுவே நமக்கு மன திருப்தி இருக்கும். வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது அதுதான் வாழ்க்கை இருக்குது. ஸோ இந்த வாழ்க்கை அமைப்பில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதம் நிறைய கிடைக்கிறது. கடகத்துக்கு எப்பேற்பட்டது பாருங்கள். ஊரில் எல்லாரும் நல்லது நடந்தால் போதும்னா ஆட்டோமேட்டிக் வீட்டு நடக்க செய்யும், போதுமே அதுவே. அந்த மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை வாழ இயற்கையாமே இருக்கும். ஆனால் ஈடுபட மாட்டேங்குது. பார்க்கறதுக்கு ஏமாற்றுக்கார மாதிரி தெரியுது, மோசக்கார மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த குணத்தினுடைய அமைப்பில் அப்படி இருக்குது. சந்திரன் வந்து புத்திகாரகன்னா அதுக்காக அயோக்கியதன் துணை போடுறன்னு அர்த்தம் இல்லை. ஒதுங்கிப்பார், அது போதும் இல்லை. அவன் ஒதுங்கினாலே போதும், கதை கந்துடப்படும். அதுக்கு தான் புதன் கூடயே இருக்குது. காரணமே எப்போதுமே புதன் அவருடைய இந்த மாதிரி புத்தி உண்டு. தன் சௌரியத்தை பார்த்துட்டு அடுத்தவன் கைட்டு விட்டுட்டு போட நான் என்ன பண்ண முடியும், ஒதுங்கி போடுவார். இதான் விலங்கம் பண்ணிட்டு. அது ஒதுங்கி ஏன் போகிறேன்னா நீ ஷேர் பண்ணிக்க வேணாம், பண்ண மாட்டார். எனக்கு மற்ற ஒர்க் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு சாத்தியம் தான் பிடிக்கும், இதெல்லாம் வேண்டாம். இவங்க இப்படி ஆட்டு போட்டு போனான்னா அதுக்கு நம்ம என்ன போனது விட்டுடு அப்படின்னா விட்டுருவோம். இதை விட்டுருவீங்க. கோபம் தாமம் ஆத்திரம் வெறும் ஏமாற்று இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணும்போது வாழ்க்கையில் வெற்று இடம் உண்டாகும் போது இதெல்லாம் நம்மளை ஏமாந்து போய் வாழ்க்கையை ஓட்டுறோமேன்னு என்ன வருமா வராதா, முட்டாளாக்கப்பட்டோமேன்னு நமக்கு பழி வாங்கின வருமா வராதா. அது அவ்வளோ தூக்கி போட்டு ஃப்ரீயாக விடு. வேதாந்தம்லாம் அப்போ தான் ஒரு எங்கேருந்தோம். அதனால் இதெல்லாம் வந்து கடகத்து சர்வசாதாரணம். அவங்களுக்கு காரியம் முடிகிறதுக்கு எப்படி பண்ணால் முடியுமோ அதை பார்த்துப்போம்.
தனக்கு சாதகமாக இருக்க பார்த்துப்பாங்க. வி நெவர் இன்டர்ஃபியர் அதர்ஸ் அஃபேர்ஸ், அன்னெசரி பண்ண மாட்டாங்க. பண்ணனா அட்வைஸ் கொடுக்கும்போது எனக்கு எதாவது சாதகமாக இருக்குதுன்னா தொடர்ந்து பண்ணுவாங்க, இல்லைன்னா கை வச்சு விட்ருவாங்க. அது ஒரு பெரிய விஷயந்தான். இல்லாமல் முடியாதுன்ட்டுருவாங்க. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ண முடியும், உதிடுவான். ஸோ இந்த கடகத்துக்கு இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி பிஸ்னஸ் தொடர்புள்ள மேனேஜ்மெண்ட்டுக்கு நேரடியாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ண அடுத்த முதலாளிகளோடு சேர்ந்து அவங்களுக்கு சாதகமாக உட்காந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் எம்ப்ளாய்டு இல்லைங்கள டைரக்டர்ஸில் எம்ப்ளாய்டு டைரக்டர்ஸ், சர்வீஸ் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே இருக்காங்க. அவனே போகிறது, முதல் சம்பளம் வாங்கிறது, சேலரிடு எம்ப்ளாயி. அது மாதிரி பெரிய பெரிய நிர்வாகங்கள்லாம் இவன் தான் நிர்வாகத்தை இயக்குனராக இருப்பாங்க. சேலரிடு பீப்புள். இவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சமாக பண்ணிட்டு மற்றவங்க அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பப்ளிக் செக்டாரில் மாதிரி. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அறிவு பயன்படுத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இப்படி தான் அவரை போகணும், இப்படி பண்ணால் தான் இவங்க வருவாங்க, இப்படி பண்ணால் செயல்படுவாங்க. அந்த எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு புத்தி ரொம்ப ஓய்வும். புத்திசாலி புதன், புத்திசாலி சந்திரன். அந்த சந்திரனுக்கு அயனசேன போஸ்தானதுபடி புதன் தான். அதே வீதிஸ்தானத்துக்கும் அவர் தான் புதன். பார்த்தீங்களா, வீதிஸ்தானம் ஒழுங்காக இருந்தால் தான் அயனசேனம் ஒழுங்காக நடக்கும். இவங்களுக்கு மட்டும் அப்படி. அதே மாதிரி சிம்மத்துக்கு பார்த்தான்னா குடும்பஸ்தானம் வச்சுருப்பான், அதே மேலே லாபஸ்தானம் வச்சுருப்பான். அதுவும் அப்படி தான். ஏன்னா சனீஸ்வரருக்கு கடத்தரம் வந்தால் கூட இவங்களுக்கு அடங்கி நடக்கணும், அடங்க மாட்டாங்க. இவங்க விட்டு போகவே மாட்டாங்க வீட்டில். அது தான் இருக்கும். ஆனால் எல்லா வரையும் ஒழுங்காக நடக்க வச்சுருவார். அது ஏன்னு கேட்காதீங்க. அவள் பின்னாடியே போனாலும் ஆபத்து, பின்னாடியே போனாலும் ஆபத்து, தன்னுடைய சுவாதந்திரம் கெட்டு போகுது. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் லெவலில் இந்த சூரியன் சந்திரனுக்கும் எப்போதுமே உண்டு. சந்திரனுக்கும் கர்வம் உண்டு, சூரியனுக்கும் கர்வம் உண்டு. சந்திரன் கர்வம் வந்தானே அர்த்தம் காலி. சூரியன் வந்தான்னா வெளிப்படையாக மோதி தாடி கொட்டுக்கும், தன் தேசம் அசிங்கப்பட்டு போகும், பிரச்சனை அதிகமாகிடும். இது பிரச்சனையை மற்றவங்க கைட்டு விட்டுட்டு அந்த முடிச்சிடுவாங்க. அதுதான் சந்திரன் எப்போதும். அதனால தான் கிருஷ்ணர் அங்கே அந்த ரோகிணியில் பிறக்கிறதுக்கு காரணமே புத்தியை பயன்படுத்தி தான் வாழ முடியும், கத்தியை பயன்படுத்தி வாழ முடியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ராஜாக்கள் கத்தியை பயன்படுத்தணும், பாமர மக்கள் புத்தியை பயன்படுத்தணும். இரண்டுமே இல்லாத போச்சுன்னா நாசமாக போடுவாங்க. அது தெரிஞ்சு தான் மறுபடியும் கிருஷ்ணராக பிறந்தார், சந்திரனுடைய தோஷத்தை போக்குறதுக்காக. ஏயாதி எது அதே படிச்சிருப்பீங்க பாகவத்துக்கு, அந்த தோஷம் போகிறதுக்கு பாரதம். இதெல்லாம் நடந்தது உண்மை. நம்ம துணுண்டு வருஷத்தில் பிறந்துட்டு போனால் உடனே அதுதான் இப்படின்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் என்ன வேணால் மூளை எப்போ வேணால் காணாமல் போடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, என்னத்தோட மூளை அவுட் ஆகிடும், முட்டாளாக்கப்படுவீங்க. அப்போ அதனால் வீணான தர்க்கத்தெல்லாம் அதில் பண்ணாதீங்க. அப்படியே ஒத்துக்கு. லார்ட் கிருஷ்ணாஸ் ஒர்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ஸ் இந்த பீரியடில், அதுக்காக சொல்ல வந்தது. ஆராய்ச்சியெலாம் பண்ணாதீங்க. அதனால் ஒரு 5 minutes 2 minutes திட்டிக் பண்ணால் போதும். இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குருவே 6ஆம் அதிகாரி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானி சொல்லக்கூடியவரே புதன். கடகத்துக்கு அவரே தான் அந்த அயனசேன பஸ்தாதி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் களத்திரம் தான் அஷ்டமாதிபதி. களத்திரம் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் விலகிடுவார். இந்த மாதத்துக்கு களத்திர பாதிப்பு வரக்கூடாதுக்காக சனீஸ்வரனை வக்கரமாக்கி வச்சிட்டார். சந்திரன் பார்த்தீங்களா, மூளை உள்ள பாருங்கள். சனீஸ்வரன் வக்கரமானால் தான் அஷ்டபத்தில் உட்காந்துரு. சனீஸ்வரன் ஏதாவது கூட பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எடுத்து விட்டுரும். அதுக்காக பாழாயிடக்கூடாதுக்காக களத்திரத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்காக அதனுடைய பவரை குறைச்சிட்டு மாலை போடுறேன். இந்த மாதிரி ஆகிட்டு உனக்கு ஆக்சிடெண்ட்டில் இப்படிலாம் ஆச்சு, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கூடாதா சொல்லிட்டு மாலை போடக்கூடிய சூழ்நிலை இந்த களத்திரத்துக்கு இந்த மாதம் இவாளால் இந்த கடகத்து பீப்புளால் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்ட்ரீம்லைன் வாழ்க்கையில் பண்ணக்கூடிய அளவுக்கு சந்திரன் தாய் ஸ்தானம் அவர் தான் முக்கியம். என்டையர் உலகத்தில் படைப்புக்கு அதிகாரி சாய் தானம் தான். மூலம் தாய் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர் பாட்டெலாம் படிச்சிருப்பீங்க, நல்ல ஐடியா. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தாய் படைப்புக்கு முக்கியமான காரணகத்தாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ரசனைகளை அனுபவிக்க முடியும், நம்மளும் மேலே வர முடியும். ஃபீடிங் குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதே ஃபீடிங் அவன் மூலம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கு. ஏன் எடுத்தோடனே மாட்டுப்பால் இந்த பாலம் கொடுக்கலாமே வைக்கல? காரணம் என்ன? அது மூலம் ஞானத்தை கொடுக்குறது. ஞானத்தை கொடுத்தா உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியும். இந்த சாஸ்திர அடிப்படை நம்மளது பொறுத்தவரை இந்த பாரத பூமி மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. அந்த அடிப்படை கூட தெரில பாதி பேருக்கு, என்ன பண்ணுறதுன்னு. அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில் எந்த விஷயத்துலையும் பொறுத்த வரைக்கும்
எங்கேயும் செல்வாக்கு உள்ளவனாக இருப்பாங்க. செல்வாக்கு ஒரு நாளும் குறையாது, பணத்துக்கும் குறையாது, ஜீவனத்துக்கும் குறையாது, வாழ்க்கையில் அமைப்புக்கு அனுபவிக்கிறதுக்கும் குறையாது. அதனால் எப்போதுமே உலக விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கடகத்துடைய அது எல்லாருக்கும் இருந்தால் ஆகணும். அவன் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். நான் சொல்கிறது தப்பாக அனுப்பிச்சிக்க போகிறேன், கருணாநிதின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அது பொதுவாக சொல்கிறேன். சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னா, சாமர்த்தியம் வேணும். அங்கே போய் சாமர்த்தியம் இல்லைன்னா மகாபாரத கேஸ் மாதிரி ஆகிடும். நேர்மைன்றது மக்கள்கிட்ட இருக்கணும். அவன் நேர்மை பண்ணு சொல்கிறது தப்பு காரியம் பண்ணுறது தடுக்கிறதுக்காக புத்தியை பயன்படுத்தணும். அதுவும் நேர்மை தான், சத்திரிய தர்மம் அதுக்கு பேர். ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன், அசோகம் மாதிரி இருப்பேன், புத்தராக இருப்பேன்னா போக வேண்டியது நாடு காட்டும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரை இந்த மாதம் கடக சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே விழிப்புணர்ச்சி கொடுப்பார் நேர்மையாக. அதே உடனே நாட்டுக்கு நல்லது வரக்கூட்டேன்னு பார்த்து நல்லது இருக்குது. ஏன்னா சிரமமான அரசாங்கம்லாம் வரணும் இல்லை, அதுக்காக வேண்டி செவ்வாய் இந்த வருஷம் ராஜா இருந்தால விருச்சிக சம்பந்தப்பட்ட அந்த அனுஷ நட்சத்திரக்காரன் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய 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 போஸ்ட்டு கிடைக்கும். அவங்க மீண்டும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறேன் மோடின்னு சொல்லிட்டு போகிறீங்க, மோடி மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல சனி இது. அதுக்காக நான் சனீஸ்வரனுடைய சம்மந்தப்பட்டது அடக்கி உடைக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட சனீஸ்வரன் அந்த ராசி அது செவ்வாய் இருக்கிறதுனால இந்த வருஷம் ராஜா இருந்தாலும் அதுக்காக லெவலுக்கெல்லாம் ஒரு பெரிய லெவல் கிடைக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த எப்படி இருந்தாலும் எத்தனை நோய் நொடி வந்தாலுமே உங்களுக்கு அதில் மீண்டு வரக்கூடிய பாக்கியம் இருக்குது. ரொம்ப நாள் பிரச்சனை நோய் பிரச்சனைகளுக்கு நிரந்தர நிவாரணம் கிடைக்கும். புரியுதா? அதனால் வீணான வனப்போட்டு குழப்பிண்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் பிரமாதமான அமைப்பு தான் கடகத்தை பொறுத்த வரைக்கும். எப்படி தண்ணியில் போட போட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி முக்கிய வாழ்க்கையில் உங்களால் இந்த மாதத்துக்கு கடந்து ஏறுவீங்க.